ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் ஊழியத்தின் சார்பிலும் ஊழிய குடும்பங்களின் சார்பிலும் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவரே, எப்படி இருக்கின்றீர்கள்? இந்த புதிய நாளிலே நம்மை காணும்படியாக செய்திருக்கிறார். இன்றைக்கு வேதம் வாசித்தீர்களா? இன்றைக்கு தேவனை நேசித்து தேவனை ஆராதித்தீர்களா? நீங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அல்லேலூயா. ஒருவேளை நான் வேதம் வாசிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை என்று சொன்னால் இப்பொழுது ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவாராக. இன்றைக்கு நம் இறைவார்த்தை நாம் தியானிக்கப் போகிறோம். இன்றைக்கான இறைவார்த்தை நிரப்பிக் கொண்டு வா. 1 சாமுவேல் புத்தகம் 16ஆம் அதிகாரம் முதல் திருவசனம் சொல்கிறது. சாமுவேலை பார்த்து கர்த்தர் சொன்னார், சாமுவேல், உன் கொம்பை நிரப்பிக் கொண்டு வா, ஈசாவிடத்திலே அனுப்புகிறேன். அவன் குமாரர்களை ஒருவனை ராஜாவாய் நான் தெரிந்திருக்கிறேன். ராஜாதி ராஜா உங்களையும் என்னை தெரிந்து கொண்டவர், என்னை தெரிந்து கொண்டவர் உளையான சேற்றிலே இருந்த என்னையும் உங்களையும் தெரிந்திருக்கிறார். எதற்காக? ராஜாதி ராஜாவை ஆராதிக்கும்படியாய். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் ராஜாக்களாகும் ஆசாரியர்களாகும் தேவ சமூகத்தில் இருக்கிற பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தாவீதை தேசத்தின் ராஜாவாய் சமஸ்த இஸ்ரவேலின் ஜனங்களுக்கும் ராஜாவாய் ஏற்படுத்தினவர். இன்றைக்கு தேவாதி தேவன் உங்களையும் என்னையும் அவரை ஆராதிக்கின்ற ஒரு ஆசாரியனாய் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு தேவ ஜனங்களுக்கு கொடுக்கிற ஊழியர்களாய் விசுவாசிகளாய் ராஜாக்கள் மேல் இருந்த அபிஷேகத்தை உங்கள் மேலும் என் மேலும் ஊற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. நிரப்பிக்கொண்டு வா என்று சொன்னார். அப்படியானால் அந்த கொம்பானது நிரப்பப்படாமல் வெறுமையாக இருந்திருக்கிறது. காணா ஒரு திருமணத்தில் ஜாடி வெறுமையாக இருந்தது. அதை தண்ணீரால் நிரப்பினார்கள். தித்திக்கும் திராட்சரசம் வெளிப்பட்டது. நிரம்பும் போது ஆசீர்வாதம். வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் சொன்னபடியே வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியா எருசலேமிலே தரித்திருந்தார்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நிரப்பினார் அவர்களை நிரப்பின அதே ஆவியானவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் நிரம்பினால்தான் மற்றவர்களை நிரப்ப முடியும். நீங்கள் இயேசுவை அறிந்தால்தான் மற்றவர்களுக்கு இயேசுவை குறித்து சொல்ல முடியும். நீங்களும் நானும் இயேசுவை குறித்து அறிந்திருப்போம் என்று சொன்னால், என்னை தெரிந்து கொண்ட தேவனை கொண்டு அறிகிற அறிவு எனக்கு இருக்கும் என்று சொன்னால், பெற்றுக்கொண்ட இயேசுவை, பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை, பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை மற்றவர்களுக்கும் சாட்சியாய் சொல்லி இயேசு உயிரோடு இருக்கிறான் சொல்ல முடியும். அல்லேலூயா. ஒரு திரி எரியும் என்று சொன்னால் 100 திரிகளை பற்ற வைக்க முடியும். ஹல்லேலூயா. ஒரே ஒரு திரி எரியணும். அக்கினி அந்த திரியில் இருந்தால்தான் மற்ற திரிகளை எரிய வைக்க முடியும். அவர் மங்கி எரிகிற திரியை அணையாத தேவன் உங்களையும் என்னையும் அபிஷேகத்தால் நிரப்புவாராக, அக்கினியால் நிரப்புவாராக, வல்லமையால் நிரப்புவாராக. வெறுமையை செழுமையாய் மாற்றுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவர் சமூகத்தில் நிற்பம் அடிச்சினால், சாமுவேலிடத்தில் சொன்னவர், உன் கொம்பை நிரப்பென்று சொன்னவர், நம்முடைய பாத்திரம் நிரம்பும் பொழுது அநேகருக்கு ஆசீர்வாத ஊற்றாய் மாறுவோம். ஹல்லேலூயா. அநேகருக்கு, அநேக ஜனங்களுக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதமாய் மாற்றும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பரிசுத்த கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, சாமுவேலிடத்தில் கொம்பை நிரப்பிக் கொண்டு வா என்று சொன்னவர், தைலத்தினால் நிரப்பினவர், அபிஷேக தைலத்தினால் உடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக. அற்புதம் செய்து மகிழப்படும் இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அக்கினியும் வல்லமையும் பிறப்பிக்கட்டும். அற்புதங்களை காணட்டும். ஒரு வாழ்க்கை வனாந்தரங்கள் மாறட்டும். இயேசு இரட்சகரின் விலையேறப்பட்ட நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you.